வணக்கம். ஜிகேஎஸ்வி ரவிச்சந்திரன். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஸ்கில் கேப். நீங்க ஒரு கம்பெனியில சூப்பர்வைசரா வேலை பார்த்துருப்பீங்க. ஒரு ப்ரொடக்ஷன் லைன்லயோ ஏதோ ஒரு கம்பெனியில் ஏதோ ஒரு லைன்ல நீங்க சூப்பர்வைசரா வேலை பார்த்துருப்பீங்க. திரும்ப நீங்க ட்ரை பண்ணும்போது இன்னொரு கம்பெனியில உங்களுக்கு சூப்பர்வைசர் அதே கேட்டகரியில் உங்களுக்கு ஜாப் கிடைக்காது. ஏன் அப்படிங்கிறது தான் இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு கம்பெனியில் போயிட்டு ஒரு 4 வருஷமோ 5 வருஷமோ நீங்கள் வேலை பார்த்துருக்கும்போது அங்கே இருக்க டீமு கூட நீங்கள் பழகியிருப்பீங்க. ஸோ அங்கே இருக்கிற பிஸ்னஸ் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே இருக்க டீமு கூட இங்கே இருக்கிற நீங்கள் உங்களுக்கான பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வச்சு உங்கள் ஸ்கில் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி இன்டர்னல் ஹையரிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த சூழ்நிலைகள் ஏற்கனவே உங்களுக்கு பழக்கப்பட்ட சூழ்நிலைகள், உங்களுக்கு தெரிஞ்ச சூழ்நிலை, அதனால் அந்த இடம் பொருள் ஏவல் உங்களால் நிர்வாகம் பண்ணிக்க முடிஞ்சது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அந்த லிமிட்டெட் ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் நீங்கள் சூப்பர்வைசராக இருந்திருப்பீங்க, ஃபோர்மேனாக இருந்து வேலையை பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் அந்த கம்பெனியோடைய லே ஆஃப்லையோ ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்கள் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்திருந்தாலோ திரும்ப அதே மாதிரி சூப்பர்வைசர் அதே சம்பளத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வேலை கிடைக்காது. ஏன்னு சொல்லி கேட்டோம்னா அந்த இடம் பொருள் ஏவலுக்கு மட்டும்தான் நீங்கள் சூட்டபுளாக இருந்தீங்க. இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் ட்ரை பண்ணும்போது அந்த ஸ்கில் கேப், அதாவது உங்களுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், உங்களுக்கு கம்யூனிகேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், அல்லது உங்கள் வேலை சம்பந்தமான ஸ்கில் கேப்பபிலிட்டி உங்களுக்கு கம்மியாக இருக்கலாம். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இது எப்படின்னு சொல்லி நான் விளக்கம் பண்ணுறேன். ஒருத்தர் வேர்ஹவுஸ் லேண்ட்மார்க் குரூப் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் எத்தனை பெரிய குரூப்னு சொல்லி. இதில் சூப்பர்வைசராக வேலை பார்த்தாரு. அவருக்கு சூப்பர்வைசராக வேலை பார்த்தாரு, 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினார். அவர் குடும்ப சூழ்நிலை ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டார். லேண்ட்மார்க் குரூப்புங்கிறது மிகப்பெரிய குரூப்பு. அந்த குரூப்பில் வேலை பார்த்த அவருக்கு திரும்ப 2-3 தடவை இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவருக்கு இன்று ஜாப் கிடைக்கல. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பெரிய வேர்ஹவுஸ், பெரிய ரிட்டைல், அவர் ஏதோ ஒரு செக்ஷனில் சூப்பர்வைசராக வேலை பார்த்துருக்கார். அதுக்கான ப்ரொமோஷன் லெட்டர், சேலரி வாங்கின ஸ்லிப் எல்லாமே வச்சுருந்தார். ஆனால் அவருக்கு ஒரு பாதி இங்கிலீஷுக்கு மேலே இங்கிலீஷ் பேச வரல. அதே மாதிரி இஆர்பி நாலேஜ் இல்லை. இவர் மேன் பவரை மட்டும் கோஆர்டினேட் பண்ணிவிட்டு அப்படியே சூப்பர்வைசர் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. ஸோ ஒரு சூப்பர்வைசராக நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும்போது அதே நேரத்தில் நீங்கள் இதே லெவல் சூப்பர்வைசராக எக்ஸ்டர்னல் வெளி உலகத்தில் என்னென்ன ஸ்கில் ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி அந்த லெவலை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டா தான் மற்ற கம்பெனிக்கு உங்களுக்கான அந்த சூப்பர்வைசர் லெவல் ஜாப் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு இடத்துல அந்த இடம்பொருள் லெவலுக்கு நீங்கள் சூட்டபுளாக இருந்தீங்க. மற்றபடி மற்ற கம்பெனிக்கு நீங்கள் இந்த ஸ்கில் கேப்னால எலிஜிபிலிட்டி இல்லை. ஸோ அதை அனலைஸ் பண்ணுங்கள், அதை அப்கிரேட் பண்ணுங்கள், உங்களை நீங்களே பட்டத்திட்டிக்கிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதே லெவல் அதோட சம்பளமாக அதிகமாகவும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.